நடிகர் அஜித் குமார் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன். ஜாதி மத அரசியலை கடந்து நாட்டின் பிரதமர் செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பிரதமர் பேசியிருக்க கூடாது. இதனால் இரு மாநிலங்களுக்கு இடையே வன்மம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி எம்பி துரை வைகோ மதுரையில் பேட்டி. மதுரை தெற்கு வாசல் பகுதியில் உள்ள நாடார் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 28.60 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் பதிவாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை திருச்சி எம்பி துரை வைகோ திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், அதிமுக மற்றொரு இயக்கத்தில் உள்ள கருத்து குறித்து நான் பேசுவது ஆரோக்கியமாக இருக்காது. அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை கேட்கவும், தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாக இருக்கிறது என்று அண்ணாமலை குறித்த கேள்விக்கு அண்ணாமலை சொல்வது உண்மையாக இருப்பது வாய்ப்பு கிடையாது. இந்தியாவில் இடைநிற்றல் இல்லாமல் இருப்பது தமிழ்நாடுதான். கொரோனா தொற்றில் போது அப்போது இருந்தது இடைநிற்றல் குறித்து அண்ணாமலை சொல்வது தவறானது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழ் மண். பீகார் மட்டுமல்ல, ஒரிசா, ஜார்க்கண்ட், இந்தியாவில் இருக்கும் பின்தங்கிய மாநிலங்களை சேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் உழைக்கிறார்கள். வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பங்காற்றுகிறார்கள். இங்கு யாரையும் துன்புறுத்துவது கிடையாது. பீகாரில் வேலை கிடைக்கவில்லை, அதனால் தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். நம்மால் அவர்களும் பயன் அடைகிறார்கள். தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பது தவறானது. ஜாதி மத அரசியலை கடந்த நாட்டின் பிரதமர் செயல்பட வேண்டும். தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கம் திமுக. இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு வன்மம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரதமர் இதை சொல்லி இருக்கக்கூடாது. சார், பொறுத்தவரை பீகாரில் கொண்டு வந்தார்கள். அதில் நிறைய குழப்பம் உள்ளது. உச்சநீதிமன்றம் அதை தலையிட்டு பல கேள்விகளை கேட்டுள்ளது. அதற்கான முழுமையான பதில்களும் இன்னும் வரவில்லை. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் SIR கொண்டு வருவதற்கு பண்டிகை காலம், வடகிழக்கு பருவமழை, கிறிஸ்துமஸ், பொங்கல் போன்ற விடுமுறை காலம் உள்ளது. இது போன்ற நேரத்தில் வீடு பூட்டிய நேரத்தில் ஆள் இல்லை என்று வாக்குரிமை பறிக்கப்பட வாய்ப்புள்ளது. SIR பொறுத்தவரை பீகாரில் வாக்குரிமை இருந்தும் வாக்கு செலுத்தாத நிலை ஏற்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் வாக்குரிமை இழந்து இருக்கிறார்கள். SIR அவசரமாக செய்ய 2 மாதத்தில் செய்ய வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது. நடிகர் அஜித் குமார் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து பேசியதற்கு பதில் அளித்த துரை வைகோ, இதைத்தான் முன்னாடியே நான் சொன்னேன். கரூர் சம்பவம் பொறுத்தவரை ஜனங்களுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மீறி மக்கள் வந்திருக்கிறார்கள். கர்நாடகா பெங்களூரில் IPS வெற்றி விழாவில் 10 பேர் இருந்தார்கள். உத்தரப்பிரதேசம் கும்பாபிஷேக விழாவில் 100 பேர் இருந்தார்கள். பல்வேறு நிகழ்வுகளில் கூட்ட நெரிசலால் மக்கள் இருக்கிறார்கள். மக்களிடம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அஜித் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அஜித் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன். அரசியல் எல்லைகளை கடந்து நம்ம நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் செயல்படணும். ஆனா இன்னைக்கு ஒரு தேர்தல் காலத்துல இன்னைக்கு அங்க தமிழக மக்கள் சொல்லாம திமுகன்னு சொன்னாலுமே இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக ஒரு பிரதான ஒரு இயக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு திமுக அரசு நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அவங்களால பீகாரி மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க சொல்றது அப்ப பீகார்ல இருக்கிற நம்மளுடைய தமிழக மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரலாம். இரு மாநிலங்களுக்கிடையே ஒரு வன்மம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது தவிர்க்கப்பட வேண்டியதா, வேதனைக்குரியது. அது நம்ம பிரதமர் இது சொல்லியிருக்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அலுவலர்கள் தான் அதை பண்ண போறாங்க. ஏன் திமுக கூட்டணி கட்சியெல்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. அதை அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல, நீங்க SIR பொறுத்த வரைக்கும் பீகார்ல அவங்க கொண்டு வந்தாங்க. அதுலயே நிறைய குழப்பங்கள் இருந்தது. உச்சநீதிமன்றம் அதுல தலையிட்டு அது பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதுக்குண்டான முழுமையான பதில்கள் இனியும் வரல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதுக்குள்ளே பீகார்ல அவங்க முதல்ல நடக்கும்போது நிறைய குழப்பங்கள் நடந்தது. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க உச்சநீதிமன்றம் கண்டிச்சது பல விஷயங்கள். இப்படி இருக்கும் பொழுது, இப்படி இருக்க சூழ்நிலை நீங்க 12 மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் SIR அவங்க கொண்டு வரது அது இன்னிங்க வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பண்டிகை காலம் வேற, அடுத்து உங்களுக்கு கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல் வரப்போகுது. இந்த நேரத்தில் பல பேர் உங்களுக்கு விடுமுறைக்காண்டி அவங்க வீடுகளுக்கு ஊர்கள் சொந்த ஊருக்கு போவாங்க. இந்த நேரத்தில் அவங்க வீடு பூட்டி இருந்தாரா, இங்க ஆள் இல்லை. அப்போ அந்த பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த வாக்குரிமை அவங்க பறிக்கப்பட்டதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே தான் அங்கே பீகாரில் நடந்தது. நடத்தக்கூடாதுல SIR. ஆனா SIR பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாம இங்க அனைவருக்கும் அந்த வாக்குரிமை இருக்கிற மாதிரி அதை இருக்கிற மாதிரி இது பண்ண. ஆனா SIR பொறுத்த வரைக்கும் பீகார்ல நிறைய பேர் வாக்குரிமை இருந்துமே அவங்க வாக்கு செலுத்த முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க.
தகுதியானவர்களுக்கு வாக்குரிமை இழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க என்னன்னா வடமாநிலம் வந்திருக்க நிறைய பேருக்கு வந்து அந்த வாக்குரிமை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சின்னு சொல்றாங்க. அப்படி இருக்க பல சந்தேகங்கள் இருக்கு இந்த சூழ்நிலையில் பொறுத்தவரைக்கும். எஸ்ஐஆர் அவசரமா இந்த 2 மாசத்துக்குள்ள பண்ணி கொடுக்கும். அது 4 மாசத்துல உங்க எலெக்ஷன் வரப்போ 4-5 மாசத்துல அது தவிர்க்கப்பட வேண்டியது நான் என்னுடைய இந்த மல்லை சத்யா வந்து இந்த மாசம் கட்சி பேரை அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. உங்க உட்கட்சி ஜனநாயகத்துக்கு எதிராக கட்சி பேரை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் இப்ப சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. கரூர் சம்பவம் குறித்து அஜித் வந்து இது எல்லாருக்குமே தான் பொறுப்பு, விஜய் மட்டும் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி. இதே தான் நான் முன்னாடி சொன்னேன். நான் கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். குறிப்பா இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துறவங்களுக்கு வந்து கூடுதல் அக்கறையோடு அவங்க செயல்படுத்தணும். அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறோம் ஜனங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். உங்களுக்கு அவங்க இயக்கத்தில் யார்ட்டையும் சொல்லியிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, வயோதிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீறியும் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு கர்நாடகாவில் பெங்களூர்ல IPL வெற்றி அந்த வெற்றி விழா கொண்டாடும் போது அங்கே கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இருந்தாங்க. அங்கே உத்தரப்பிரதேச பிரயாகராஜ்ல அங்கே நடந்த ஒரு கோயில் கும்பாபிஷேகத்திலையும் கிட்டத்தட்ட 100 பேர் இறந்தாங்க. இது வந்து அரசியல் இது மற்ற நிகழ்வுகள் மாத்திரம் கிடையாது. பல்வேறு நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஸ்டாம்பினாலும் ஜனங்க இறக்குறாங்க. ஜனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். பல இடத்துல சொல்லி அதான் அவர் நடிகர் அஜித்தும் அதான் சொல்லியிருக்கிறார். வரவேற்கக்கூடியதுதான்.